நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கேள்வி நேரத்தினுடைய இரண்டாவது அமர்விற்காக நாம் மாவீரர் நாளை கொண்டாடலாமா அல்லது பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட வேண்டுமா, இது குறித்த சுப்பிரமணிய சுவாமி அவர்களினுடைய கடுமையான விமர்சனங்களுக்கு மதிமுக என்ன நிலைப்பாடுகளை எடுக்கப் போகிறது, இது குறித்தெல்லாம் தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பேசலாம். திருநாவுக்கரசு சார், நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு ஈழ போராட்டம் அதெல்லாம் முடிவுற்று முள்ளிவாய்க்கால் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களை நகர்ந்து வந்த பிறகு இந்திய அரசிற்கான அழுத்தம், இது முழுவதும் ராஜதந்திர ரீதியிலான அணுகுமுறையை தமிழர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற போது மீண்டும் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது, மத்திய அரசோடு முரண்படுவது, கைது நடவடிக்கைகள் என்று நீங்கள் இந்த பிரச்சனையை மீண்டும் பேக் டு த ஸ்கொயர் ஏக்கு கொண்டு போகிறீர்களோ அப்படின்ற ஒரு பார்வை உங்கள் மீது வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக 100% கிடையாது. ஏன்னா நான் எங்களை பொறுத்தவரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இந்த ஈழ பிரச்சனையில் ஒரே நிலைப்பாடு தான் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய அணுகுமுறையில எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட ஸ்ட்ராட்டஜி சார்ந்து நான் கேட்கிறேன். இன்னைக்கு மத்திய அரசை நீங்கள் அழுத்தம் தர வேண்டியிருக்கிறது, உலகளாவிய ஐக்கிய நாடுகள் சபையில் அழுத்தம் தர வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் அறிவார்ந்த ராஜதந்திர நடவடிக்கையில் நான் குறை காண்பதற்காக அல்ல, மீண்டும் இப்படிப்பட்ட பிறந்த நாள்கள், கைதுகள், தடைகள், அறிக்கைகள் என்று இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் முடக்கப்படுகிறதோ அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஏன் அதுக்கு தான் வரேன். ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் அதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கு அந்த இயக்கத்தை ஆதரித்து பேசுவதோ, அந்த இயக்கம் குறித்து எழுதுவதோ, அந்த இயக்கம் குறித்த பரப்புரைகளை ஈடுபடுவதோ குற்றம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது. ஆகவே இனிமேல் மத்திய அரசாங்கம் கைது செய்விடும், அதற்காக நாங்கள் எங்களுடைய கொள்கைகளில் சமரசம் செய்து விடுவோம் என்பதெல்லாம் அது ஒருபோதும் நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஏன்னு சொன்னோம்னா இன்றைக்கு பல்வேறு, அதாவது ஒரு விடுதலை இயக்கம் என்று வருகிற பொழுது ஒவ்வொருத்தருக்குமே எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ஒரே பறவையில் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு ஹோசிமினாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய யாசர் ரபாத்தாக இருந்தாலும் சரி, நெல்சன் மண்டேலாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு சாரர் அவரை சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர் என்று சொன்னால், இன்னொரு சாரர்கள் அவரை தீவிரவாத இயக்கங்களாகத்தான் சித்தரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே கூட பகத்சிங்கை ஏறத்தாழ அன்றைக்கு இருந்த வெள்ளை அரசாங்கம் அவரை தீவிரவாதியாகத்தான் பார்த்தது. ஆகவே விடுதலை புலிகளும் பிரபாகரன் அவர்களும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள். அந்த சுதந்திர போராட்ட பார்வை பண்றீங்க. கல்யாணராமன், உங்களிடம் நான் கேட்க விரும்புவது, ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கங்கள், அதற்கான ஆதரவு பேரணிகள், ஆதரவு குரல்கள் என்பதற்கெல்லாம் ஏதோ எல்டிடி மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸிற்கு நான் ரொம்ப வரலாற்று ரீதியாக போகலை, ஒரு நெருக்கடி இருந்தது. சீக்கியர் படுகொலைக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. அப்படி தடை செய்யப்பட்டு இந்திய அரசு அதை வேறு கண்கொண்டு பார்க்கிற போதெல்லாம் ஜனநாயக வெளியில் மக்கள் அதற்காக குரல் கொடுப்பதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அதற்காக நாங்கள் கைது செய்து அடக்குவோம் என்பதெல்லாம் என்ன? கிளாரிஃபை பண்ணிடுறேன். வைகோ பிரபாகரன் பிறந்த நாளையே கொண்டாடிக்கிட்டோம். அது ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா மக்கள் மதிக்காத ஒரு விஷயத்துக்கு இவர் ஒரு கும்பல் கூட்டி வச்சிருக்கிறதால அதை திரு கல்யாணராமன், என்னோட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், மக்கள் மதிக்காதது அப்படின்றதையும் ஒரு தனிநபராக நீங்கள் சொல்ல முடியும். கூட்டம் கூடுதுன்றதை பார்த்தாவே தெரிஞ்சிருங்க. அதை வச்சே முடிவுக்கு வந்துடலாம். என்ன, ஒரு 50,000 பேர் கூட்டினாங்கன்னா அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஒரு 1000 பேரோ 200 பேரோ அப்படி பார்த்தால் தமிழகத்தில் மௌன புரட்சி நடைபெற்றிருக்கிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட நினைத்து கொண்டிருந்தது மக்களினுடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது என்று. ஆனால் மௌன அலை தமிழக அரசியல் வரலாற்றில் நிறைய இடங்கள்ல நகர்ந்திருக்கிறது. அதனால நம்ம கூட்டத்தை மட்டும் வைத்து ஒரு கொள்கையை பார்க்க வேண்டாம். என்ன, இது இதுக்கு மேல விலை போகாத ஒரு சரக்கு. இந்த பிரபாகரனை வைத்து நடத்தப்படும் நாடகங்களும் அரசியலும் விலை போகாத சரக்குன்றது அண்ணன் வைகோ அவசியம் புரிஞ்சுக்கணும். நாட்டில் சமூக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. அதை விட்டுட்டு சிங்கிள் அஜெண்டா ப்ரோக்ராமாக ஒரு இதை வைகோ எங்களுடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய்க்கு அவ்வளோ மிக நெருக்கமான, ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நபர். அதனால எங்களுடைய மரியாதை இன்னும் அவர் மேலே இருந்துட்டு இருக்கு. அவருடைய பல்வேறு வார்த்தை ஜாலங்களுக்கு அப்புறமும் நாங்கள் இன்னும் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கோம். இதுதான் உண்மை. இடையில் கூட மானங்கிட்ட மத்திய அரசுன்னு ஒரு வார்த்தையை ஊழ்த்தாரு. அவர் என்ன காரணத்தால் ஊழ்த்தாரு, அவருக்கு வயசாகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆக சிங்கிள் அஜெண்டாவை விட்டுட்டு
சமூக பொருளாதார விஷயங்களில் வந்து மதிமுக இன்னைக்கு இருக்கிற மோடி அரசு ஒரு மாபெரும் பிரம்ம பிரயத்தனம் செய்து நாட்டுடைய பொருளாதார வளங்களை முன்னேற்ற முயற்சி கூட்டணி கட்சி என்ற விதத்தில் எங்களோட ஒத்துழைத்து இந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமூக பொருளாதார மாற்றத்திற்கு வழிகோல்றது தான் ஒரு நல்ல கூட்டணி கட்சி அணுகுமுறையா இருக்கணும். அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக கூடங்குளமாக இருக்கட்டும், முல்லை பெரியாறாக இருக்கட்டும், கர்நாடக அணை விவகாரமாக இருக்கட்டும், எல்லா தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஈழத்திற்கு மட்டும்தான் கொடுக்கிறார். எதுல வந்து அவங்க வலுவா முயற்சி பண்றாங்கன்றது தான் நம்ம ஒன்றிப்பா கவனிக்கணும். இவங்களுடைய வலுவான முயற்சி வந்து ஈழம், பிரபாகரன் சம்பந்தப்பட்டது மட்டுமே அதிகமா இருக்குன்ற சூழ்நிலையில இது வந்து மக்கள் ஏற்க போறதில்லைன்றது வந்து தெளிவா கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த சூழ்நிலையில் திரும்ப திரும்ப அதே சப்ஜெக்ட்ஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இது சுப்பிரமணிய சுவாமி பேசியிருந்தாலும் இதை நம்ம ஒரு சப்ஜெக்டா பேசிட்டு இருக்கோம். சுப்பிரமணிய சுவாமி சும்மா இருந்திருந்தாருன்னா இந்த கேள்வியே இன்னைக்கு இல்லை. ஆனா என்னுடைய வேண்டுகோள் மதிமுகவுக்கு என்னன்னா, சமூக பொருளாதார விஷயங்கள் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் உள்ளன, அதை சார்ந்து அவர்களுடைய அணுகுமுறைகள் இருந்தால் நல்லது என்றது திருநாவுக்கரசு. தொடர்ச்சியாக உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனம், நீங்கள் ஈழ போராட்டத்தை, ஈழ அரசியலை கையில் எடுக்கிற போது உங்கள் தேர்தல் தோல்விகளை அடையாளம் காட்டி அதை மக்களுக்கான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுகளாக அதனோடு அடையாளப்படுத்தி அதை கோர்த்தெடுத்து இது விலை போகாத சரக்கு என்பதை இன்றல்ல, திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்களும் அதைத்தான் சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? இல்லை, இது இன்றைக்கு வந்து நாங்கள் தோல்வியை தழுவிவிட்டோம், அதனால் வந்து இந்த பிரச்சனைலாம் எடுக்கல. வெற்றி பெற்ற நிலையில் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கும் போதும் கூட இதே நீங்கள் வெற்றி பெற்றதல்ல. என்னுடைய கேள்வியை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் வைத்து தேர்தல் களங்களில் ஜனநாயக ரீதியாக இருக்கிற போது மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் தரவில்லை. அதனால் ஈழ அரசியலில், ஈழ விடுதலை போராட்ட அரசியலில் உங்கள் நிலைப்பாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற விமர்சனத்தை எப்படி பார்ப்பீர்கள்? இல்ல, இதுல மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் நம்ம அதை பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அப்படி பார்க்க முடியாது. இல்ல, நான் சொல்லிடுறேன், விளக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, மக்கள் வந்து இந்த ஈழ பிரச்சனையில வந்து இயக்கமா நடத்திட்டு போறாங்க, ரொம்ப சந்தோஷமா இயக்கமா நடத்திட்டோம். என்ன தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து அரசியல் அமைப்பா இருக்கணும்ன்ற அவசியம். அதான் தோழர், ஒரு நிமிஷம் நான் என்னோட கருத்தை பதிவு செஞ்சுறேன். இப்போ இன்றைக்கு பொறுத்தவரையில், இன்றைக்கு வந்து மக்களை பொறுத்தவரையில், இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து மது விற்பனை என்பது வந்து மிகப்பெரிய அளவிற்கே வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் வந்து சீரழித்து கொண்டிருக்கிறது. இது அரசே முன்னணி நடத்துகிறது. அதனால வந்து இது வந்து அந்த எந்த மதுவை யார் இங்கே கொண்டு வந்தார்களோ அவர்களே மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்பதாலே இந்த மது என்பது வந்து சரியானது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிட முடியாது. ரொம்ப நுட்பமான தர்க்கம் தான் அவர் வைப்பது. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் தான் மதுவை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு தாய்மார்கள்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்கள் மதுவிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று ஒரு தேர்தல் முடிவுகளோடு கொள்கையை இனம் காணுவதில் அவர் மாறுபட்டு ஒரு பதில் சொல்றார். இல்லை, அதாவது கொள்கை என்பது மக்களால் ஏற்புடையது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலே மக்களுடைய வேகம் வந்து அவங்கள நோக்கி இருக்கும். வேகமாக அந்த அமைப்பை நோக்கி போவாங்க. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா வந்து தமிழகத்தில் அதிவேகமாக வளரக்கூடிய கட்சி. காரணம் என்னன்னா, வளர்ச்சின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்வைத்திருக்கோம் அப்படின்னு உங்களுடைய பார்வையை சொல்கிறீர்கள். அது வேகமாக வளர்கிறதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. என்ன, இன்னைக்கு வளராத கட்சிகள்ன்ற லிஸ்ட்ல வந்து மதிமுக இருக்குன்றது அவர் நிச்சயமா வளராத கட்சி மதிமுகவா என்பதை நான் சமூக வலைதளங்கள்ல நேர்கள் மக்களினுடைய கருத்துக்களை ஒரு நிமிடம், அது வந்து எப்படின்னா, இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் சொல்லி முடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து மொத்தமா நம்ம வந்து இந்த கருத்துக்களை நம்ம சமூக வலைதளங்கள்ல நேர்களினுடைய கருத்துக்களோடு சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவா, சமூக வலைதளங்கள்ல இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படின்றதுனால எப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கிறது தேவா? விஜயன், இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இது தொடர்பாக வந்து பதியப்பட்டு இருக்கு. நம்முடைய வலைதளங்களையும் அது தொடர்பான கருத்துக்கள் வந்து பதியப்பட்டு இருக்கு. குறிப்பாக ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து யாரை தீவிரவாதின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எனக்கு விடுதலை போராளியாக தெரிகிறாரு, நீங்கள் யாரை வந்து மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவர் எனக்கு டெரரிஸ்டாக தெரிகிறாரு அப்படின்னு வந்து ராஜபக்சேவை குறிப்பிட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதே போல் தொடர்ச்சியாக வந்து ஜாபர் சாதிக் வந்து சொல்லியிருக்காரு, விடுதலை புலிகளின் கொடி பிரபாகரன் புகைப்படம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து விடுதலை புலிகள் இல்லை அப்படின்னு தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னா, ஒரு புரிதலுக்கு அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து ட்விட்டர் அதோடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க, இலங்கையில் வந்து போராடின பிரபாகரன் வந்து தீவிரவாதினா இந்தியாவில் வந்து போராடின சுபாஷ் சந்திர போஸும் வந்து தீவிரவாதி தானே, அதாவது வந்து உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி எனக்கு வந்தால் வந்து ரத்தமா அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து இருக்குது. விஜயன், நன்றி தேவா.
இந்த விவாதத்தை இறுதி கருத்தாக நிறைய குற்றச்சாட்டுகள், அது உங்களுடைய தேர்தல் தோல்வி சார்ந்து இருக்கலாம், உங்களுடைய நிலைப்பாடுகள் சார்ந்தெல்லாம் இருக்கலாம், பாரதிய ஜனதா மிக கடுமையாக வைத்திருக்கிறது. பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா, அந்த கொண்டாட்டம், உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்னவாக இருக்க போகிறது? பாரதிய ஜனதாவை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? இறுதி கருத்து. இதில் வந்து இப்போ இந்த வலைத்தளங்களில் வந்த கருத்துக்களைப் போலவே நாங்கள் சொல்லலை. இந்த இந்தியாவினுடைய பிரதமர் அமைச்சராக இருந்த சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை புலிகளை வந்து தீவிரவாத இயக்கம் என்று நான் நினைத்தேன், அது தவறு என்று பின்பு உணர்ந்தேன். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் மிக சிறந்த இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்த நேதாஜியினுடைய வீரத்திற்கும் அதை போல கட்டுப்பாட்டுக்கும் உடைய இராணுவமாக இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சந்திரசேகர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி அந்த இந்தியாவினுடைய லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்த தீபேந்தர் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஒழுக்கத்திலே சிறந்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை புலிகளுடைய இயக்கம் தான், அவர்கள் வந்து ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்தியாவினுடைய ராவினுடைய தலைவராக இருந்த ஏ.கே. வர்மா அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் சொன்னார், இன்றைக்கு தொடர்ந்து 20 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு வந்து ஒரு தலைமை இருக்கிறது, அந்த தலைமையானது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி இழுத்துச் செல்கிறது, அந்த தலைமை தான் விடுதலை புலிகளுடைய இயக்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே வேறு மற்றவர்களெல்லாம் சொல்லி வந்து அதற்கான சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே வந்து தமிழருடைய மிச்சமாகும் எச்சமாகும் வீரத்தினுடைய அடையாளமாகும் புதிய புறநானூறாகவும் இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் விழாவை மிக விமர்சையாக மறுமலர்ச்சி திமுக கொண்டாடும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த அடக்குமுறையும் எந்த ஒடுக்குமுறையும் மறுமலர்ச்சி திமுகவை வந்து நுனியை கூட இதுவரையும் தீண்டியது கிடையாது, இனிமேலும் தீண்ட போவதும் கிடையாது என்பது நிறைய சவால்கள். நீங்கள் என்ன அடக்குமுறைகளை கொண்டாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் என்கிற விதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒன்று, இது தமிழ் அமைப்புகள், ஏராளமான தமிழ் உணர்வாளர்கள் இந்த பிரச்சனையை அணுகப் போகிறார்கள். நீங்கள் இந்த பிரச்சனையை இரும்பு கரம் கொண்டு அடக்க முனைகிற போது அது வேறொன்றாக வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை, இந்த தமிழக அரசியலினுடைய இந்த பிரச்சனையை பாஜக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இறுதி கருத்தை நீங்க பதிவு செய்யலாம். ஒரு தமாஷான ஒரு சூழ்நிலை இது. முதல் விஷயம், பிரபாகரனுடைய படத்தை வைத்தோ பிரபாகரன் பெயரை வைத்தோ அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறதா தெரியல, சட்ட ரீதியாக ஒன்றும் இருக்கிறதா தெரியல. நம்ம வந்து எதையும் சட்டப்பூர்வமாக தான் பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து டைரக்ஷன் வந்த ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து அத்தனை பேரும் போட்டுட்ருக்க ஒரு விஷயம். இது பிரிவினைவாதத்தை தூண்டுமா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. பிரிவினைவாதத்தை தூண்டும் விதத்தில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் நசுக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. அதுக்கு வந்து மதிமுகவோ பிஜேபியோ இருந்தால் கூட அது வந்து நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவீர்கள். யாரா இருந்தாலும் சரிங்க, அடக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஒரு நாடை வந்து துண்டாடுவேன் அப்படின்னு யாராவது பேசினாங்கன்னா அவங்களை அடக்கிறது தான் முதல். துண்டாடுவோம் நான் சொல்லி முடிச்சிடறேன். பிரிவினைவாதமாக இருந்தால் நான் முதலே சொல்லிட்டேன், பிரபாகரனுடைய படத்தை வச்சோ பேரையோ வச்சுட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு சட்டம் இடம் தரும் பட்சத்தில் அதுல வந்து எனக்கு வந்து பெரிய கட்டாயமா கல்யாணராமன் நேரமின்மை, நான் முழுவதுமாக நமக்கு நேரமின்மை காரணமாக இந்த பிரச்சனை என்பது மீண்டும் மீண்டும் பல்வேறு காலகட்டங்களில் வெடிக்கக்கூடிய பிரச்சனை, உணர்வு தளத்தில் இருந்து பார்ப்பதும் சட்டத்தின் கொண்டும் இறையாண்மை கொண்டும் ஒரு மத்தியில் ஆளுகிற ஆட்சியின் கண்கொண்டு பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது முடிவில்லாமல் நகர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. நாம் இந்த அளவுள்ள நேரமின்மை காரணமாக நான் முடிக்கிறேன். ஆனாலும் இந்த விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்க போகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம் 2 அமர்வுகளில் 2 ஆழமான தலைப்புகளில் விவாதித்தோம். நாளை இன்னும் ஆழமான தலைப்புகளோடு, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.